8th standard students, we are into unit name magnetism. In first part of the video, you have seen about main difference between natural magnet and artificial magnet. And in second part of video, you have seen what are the three different main properties of magnets, say attractive property, repulsive property and directive property. And in today's class, you are going to see about the topic name is magnetic field. Magnetic field na enna? Magnet சுத்தி உள்ள space இடம். Okay. அதுதான் உங்களுக்கு magnetic field. You can find some effects or some influence of magnets over the space that are surrounded by the magnet. That field is called magnetic field. So definition வந்து இதில் கீழே கொடுத்துருப்பாங்க. 2 marksல வரலாம். Magnetic field, if they have asked for detailed answer, you have to start with this definition of magnetic field. Magnetic field is defined as the space around a magnet in which its magnetic effect or influence is observed. Unit of magnet Tesla or Gauss. 1 Tesla equal to 1 Tesla equal to 10,000 Gauss. இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு பார் மேக்னெட் ப்ளேஸ் பண்ணுறாங்க. மேலே கொஞ்சம் அயன் ஃபில்லிங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் கோயிங் டு ஸ்ப்ரெட் சம் அயன் ஃபில்லிங்ஸ் ஆன் தி டாப் ஆஃப் தி பார் மேக்னெட் தட் இஸ் கெப்ட் ஆன் தி ஒயிட் பேப்பர். வாட் ஹேப்பன்ஸ்? கொஞ்சம் 4 சைடும் டேப் பண்ணுங்கள். லைட்டாக அந்த பேப்பரை டேப் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். நத்திங் பட் இட் இஸ் நாட் எ டிசைன், சே ஒரு கர்வ்டு பாத். இதில் உங்களுக்கு தெரியும், ஐ வில் மார்க் அண்ட் ஷோ. இது மாதிரி கர்வ்டு பாத் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அது எப்படின்னா நார்த்லேருந்து சவுத் டிரெக்ஷனுக்கு போகிற மாதிரி யூ கேன் ஃபைண்ட் சம் கர்வ்டு பேட்டர்ன்ஸ் அரவுண்ட் த மேக்னெட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யூ கேன் ஃபைண்ட் தட் ஃப்ரம் நார்த் இட் ட்ராவல்ஸ் டு தி சவுத். அந்த கர்வ்டு லைன் வந்து எங்கேருந்து எங்கே போகுது, எப்பயுமே நார்த்தில் ஆரம்பித்து தான் சவுத்துக்கு போகும். ஸோ யூ ஆர் கோயிங் டு புட் யுவர் ஆரோ மார்க் இன் திஸ் பிளேஸ். நாட் ஓன்லி தட், டைரக்ஷன்ஸ், அந்த பார் மேக்னெட்டுக்குள்ளே இருக்கிற டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகிற மாதிரி காமிக்கும். இதுதான் ரொம்ப 2 முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃப்ரம் நார்த் த கர்வ்டு பாத் ஃபோக்கஸஸ் டுவர்ட்ஸ் த சவுத். இதில் எதுவுமே உங்களுக்கு வந்து தேர் இஸ் நோ இன்டர்செக்ஷன். இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பேரலாக போயிட்டே இருக்கும். இதில் எதுவுமே இன்டர்செக்ஷன் ஆகாது. நார்த்லேருந்து சவுத்துக்கு வந்து ஃப்ளோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நார்த் அண்ட் சவுத் பார் மேக்னெட்டுக்குள்ளே லைன்ஸ் ஃப்ளோ ஆகிறது வந்து இங்கே சவுத் டிரெக்ஷன்லேருந்து நார்த் டிரெக்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் யூ நீட் டு நோ. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் படிப்பீங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டில் படிப்பீங்க. ஸோ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூ ஆல் நீட் பார் மேக்னெட், அயன் ஃபில்லிங்ஸ், சம் அயன் ஃபில்லிங்ஸ் அண்ட் ஒயிட் பேப்பர். அந்த ஒயிட் பேப்பரை வந்து நீங்கள் ஒரு போர்டில் எதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் த ஷேப், த கர்வ்ட் பேட்டர்ன்ஸ் டசன்ட் சேஞ்ச். காம்பஸ் வச்சும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். காம்பஸ் இருக்கு இல்லையா, ஸோ காம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. காம்பஸில் வந்து நடுவில் நீடில் இருக்கும், அந்த நீடில் வந்து நார்த் சவுத் டைரக்ஷன் அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த காம்பஸை வச்சு கூட நீங்கள் ஒரு பார் மேக்னெட் கிட்ட அந்த காம்பஸ் நீடில் வச்சு டாட்ஸ், காம்பஸ் நீடில் வச்சு நார்த்லேருந்து சவுத் போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். ஐ கேன் சென்ட் தட் யூடியூப் வீடியோ லிங்க் ஆல்சோ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் வெரி வெல். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ், ஸோ அந்த காம்பஸ் நீடில் நீங்கள் வைக்கிறப்போ என்ன ஆகும்னு சொல்கிறேன். அந்த காம்பஸ் நீடில் நீங்கள் வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ வந்து நார்த் இது சவுத் இது நீங்கள் ஈஸியாக அதில் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ சில நேரத்தில் அங்கே டிஃப்ளெக்ஷனே இருக்காது, அப்படின்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபோர்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ காம்பஸ் நீடில், இதுதான் காம்பஸ் நீடில் நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தியா. ஸோ இட் ஹேஸ் நார்த் சவுத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டிரெக்ஷன். The compass needle is also known as a plotting compass or magnetic needle. It has a pointer in the center. அது வந்து it rotates freely. நீங்கள் அந்த காம்பஸில் மேக்னெட் கிட்ட எப்படி வேணாலும் கொண்டு போனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நார்த் டிரெக்ஷன் எது சவுத் டிரெக்ஷன் எது அப்படின்னு காமிச்சிடும். So this compass needle point out approximately towards the geographic north and south direction. Next, magnetic materials. Magnetic materials spread some iron pins, staple pins, iron nails, small pieces of paper, scale, eraser, plastic cloth hanger on a wooden table. ஒரு wooden table மேலே இது எல்லாத்தையும் வச்சுருங்கிறாங்க. மேக்னெட்டை கொண்டு போங்க. என்னென்ன திங்ஸ்லாம் அட்ராக்ட் ஆகுது மேக்னெட் கிட்ட, எந்தெந்த திங்ஸ்லாம் நாட் அட்ராக்டட், இதுதான் வந்து உங்களோட ஆக்டிவிட்டி. ஸோ யூ ஆல் நோ, கண்டிப்பாக அயனால் செஞ்சது எல்லாமே இட் வில் பி அட்ராக்டட். அயன் பின், ஸ்டாப்பிள் பின்னாக இருக்கட்டும், அயன் நெயில்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அட்ராக்ட் ஆகும். வேறு ஸ்கேல், ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர், எரேசர், பிளாஸ்டிக், இது எதுவுமே அட்ராக்ட் ஆகாது. தட் இஸ் தி answer for this activity 5.
So materials which are attracted by the magnet are called magnetic materials. Materials that are not attracted by the magnet are called non-magnetic materials. There are number of materials that can be attracted by magnet. அந்த magnet எல்லாமே என்ன சொல்வோம் அப்படின்னா அந்த magnet எல்லாமே நம்ம magnetize பண்ணா permanent magnet அப்படின்னு நம்ம சொல்லலாம். So these magnets are called permanent magnets. பெர்மனண்ட்டாகவே எப்பயும் மேக்னெட்டாக இருக்கும். சில மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட். சில மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், சில இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே they are easily magnetized. But magnetizing the hard materials, no, it needs a lot of magnetic field. எக்கச்சக்கமான மேக்னெட்டிக் ஃபீல்டு தேவைப்படும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹார்டான மெட்டீரியல் வந்து நம்ம மேக்னடைஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் ஸ்பேஸ் அரவுண்ட் தி மேக்னெட் தேவைப்படும். ஸோ இட் இஸ் பிகாஸ் அந்த மெட்டீரியல்ஸுக்கு எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் they all behave differently. They have different atomic structure when they are placed near the magnetic field. That depends upon the magnetic field. That can be, the materials can be classified into what are the three different types of materials. They are diamagnetic, paramagnetic and ferromagnetic அப்படின்னு சொல்கிறாங்க. Diamagnetic, paramagnetic and ferromagnetic. So what is meant by diamagnetic? Diamagnetic materialsக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நீங்கள் அதை தொங்க விட்டுறீங்க. நத்திங் பட் வென் இட் இஸ் சஸ்பெண்டட் இன் தி எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதே ஆட்டோமேட்டிக்காக பெர்பெண்டிகுலராக வந்துடும் அந்த டைரக்ஷனுக்கு. It will align itself perpendicular to the direction of the magnetic field. So for example, இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஏரியா அப்படின்னு வச்சிங்கன்னா, அதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த இதை சஸ்பெண்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கம்ஸ் டு த பர்பெண்டிகுலர். அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்லி தே அலைன் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். அண்ட் நாட் ஓன்லி தட், தே ஹாவ் அ டெண்டன்சி டு மூவ் அவே ஃப்ரம் தி ஸ்ட்ராங்கர் பார்ட்லேருந்து எட்ட வந்துடும், வீக்கர் பார்ட்லேருந்து to the weaker part when suspended in a non-magnetic uniform field. And also they get magnetized in the direction opposite to the magnetic field. So diamagnetic substances na enna கேட்டாங்கன்னா copper, mercury, gold, alcohol, air, hydrogen இது எல்லாமே diamagnetic substances க்கு example. Magnetic characters of this substance இது வந்து எந்த வகையான external temperatureக்கும் affect ஆகாது. அந்த சப்ஸ்டன்ஸோட ஒரு மேக்னெட்டிக் கேரக்டர் என்னென்னா இதுதான், that is not affected by any external temperature, say bismuth, copper, all these things. Next, what is meant by paramagnetic material? அங்கே வந்து perpendicular சொன்னோம், perpendicular to the direction of the magnetic field. Whereas here இந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிட்ட, ஆனால் இது பேரலாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு பிளேஸ் ஆகும். இதுக்கு வந்து தே ஹேவ் எ டெண்டன்சி, இது வந்து வீக்கர்லேருந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டுக்கு மூவ் ஆகும். அங்கே வந்து ஸ்ட்ராங்கர்லேருந்து வீக்கர் பார்ட் பார்த்தோம், பட் ஹியர் இட் ஹேஸ் எ டெண்டன்சி டு மூவ் ஃப்ரம் வீக்கர் பார்ட் டு ஸ்ட்ராங்கர் பார்ட் வென் சஸ்பெண்டட் இன் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு சுற்றி உள்ள அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எஃபெக்ட் வந்து சேமாகவே இருக்கும். நான் யூனிஃபார்ம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை சுற்றி உள்ள அந்த ஏரியாஸ், அந்த ஸ்பேசஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் எஃபெக்ட் வந்து ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். தட் இஸ் கால்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ திஸ் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் கெட் மேக்னடைஸ்ட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃபீல்டு. இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மேக்னீஸ், அப்புறம் சால்ட் சொல்யூஷன், நிக்கல், அயன், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். போன இதில் பார்க்குறப்போ டயாமேக்னெட்டிக்கில் மேக்னெட்டிக் கேரக்டர் ஆஃப் திஸ் substances they are not affected, whereas here in this case it is affected by the external temperature. And third one is ferromagnetic materials. Ferromagnetic materialsனால் இது என்ன? நத்திங் பட் இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை சஸ்பெண்ட் பண்ணுறப்போ இதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக தான் இருக்கும். தட் இஸ் சிமிலர் டு paramagnetic materials. And it is also having a tendency to move from weaker part to stronger part when suspended in a non-uniform magnetic field. இங்கே வந்து அதோட டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங்லி we can magnetize this substance. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் அயன், கோபால்ட், நிக்கல், ஸ்டீல், அதோட அலாய்ஸ் எல்லாமே. இதுலேயுமே மேக்னெட்டிக் கேரக்டர் ஆஃப் தி சப்ஸ்டன்சஸ் they are strongly affected by the external temperature. இந்த மேக்னெட் சப்ஸ்டன்ஸ், சே ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ், இட் பிகம் பேராமேக்னெட்டிக். ஓகே, ஸோ
The temperature at which the ferromagnetic materials becomes paramagnetic is called Curie temperature. This can be asked in 1 mark or 2 marks. Okay, so what is meant by Curie temperature? Ferromagnetic material வந்து நீங்கள் பேராமேக்னெட்டிக்காக கன்வெர்ட் பண்ணுறீங்க, அப்போ ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தேவைப்படுது இல்லையா கன்வெர்ட் பண்ண, அந்த டெம்பரேச்சர் தான் Curie temperature அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, so in next class we can see about artificial magnets.